ஹாய் மக்களே, மாலை வணக்கம். இங்கே பாருங்கள், எனக்கு வடைக்கு ரெடி பண்ணுறேன். இது வாழைப்பூ வடை. அதுக்கானது ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி வச்சாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மொத்தமாக. இஞ்சி, பச்சை மிளகாய் கொஞ்சமாக போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க, அதுக்காக கொஞ்சம் எடுத்துருவோம். இப்போ கடைசியாக இந்த வாழைப்பூவை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன், அப்படி போடுவோம். இது ஒரு வாழைப்பூ, நிறைய தண்ணி இருக்குது. இதில் நிறைய தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ மொத்தமாக பிசைஞ்சிக்கலாம். உப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப குச்சி குச்சியாக வெட்டிட்டேன்னா சின்ன சின்னதாக வெட்டி இருக்கணும். ஒரு பூக்கு இந்த மாவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கலாம், கரெக்டாக இருக்கும். தண்ணி விட்டுச்சு நிறையா, பகோடா மாதிரி போட்டுற வேண்டியதான். தண்ணி விட்டதுனால வடை பகோடாவாயிடும் கொஞ்ச நேரத்தில். சரி, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். வடையை சுட்டுட்டு காட்டுறேன். அது மக்களே, ரெடி ஆயிடுச்சு. பகோடா மாதிரி போட்டுட்டேன். மீதி மாவு எடுத்து நாளைக்கு தான் செய்யணும். பசங்க வர டைம் ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு.